போடாதே, இந்த வயசுல நீ பட்டு போகாதே. சாரி ஐயப்பா, உள்ள வந்த வேண்டப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா. நாதாட்டிக்கார பேசி காலம் மாறி போச்சு. இதுல அந்த இசைவாணின்ற பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலாவது இயேசுவை நீ விட்டு விடாதே, குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த பாடோடைய வரிகள் அதோட அர்த்தமுள்ளதா இருக்கும். அதுதான் பாடி இருக்கு. அதற்கு அடுத்து ஒரு பாட்டு பாடி இருக்கு, ஐயம் சாரி ஐயப்பா, ஐயப்பா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்தா தீட்டாப்பா அப்படின்னு சொல்லி ஐயப்பன் கோவிலுக்குள்ள போகக்கூடிய தீட்டு அப்படின்ற ஒரு விவகாரத்தை கிளப்பி விட்டு இங்க அரசியல் பண்ணாயில அதை வச்சு பாடி இருக்கு. இதை நீங்க கேட்கும் போதே இதனுடைய முரண்பாடு என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இது ரெண்டு பாடலையும் பாடியது ஒரு நபர். கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல உள் விவகாரங்களை தலையிட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆண்கள் மட்டும்தான் வரணும், பெண்கள் வரக்கூடாதுன்னு எத்தனை ஐயப்பன் கோயில எந்த இடத்துல உங்களை உள்ள விடல சொல்லுங்க பார்ப்போம்.